ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டில் நாட்கோ ஃபார்மா மட்டும்தான் ஃபார்மா கம்பெனிஸ்லேயே ஒரு நல்ல பர்ஃபார்மராக இருந்தது. 3 to 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ ஸ்டாக்ஸ்லையோ மந்த்லி எஸ்ஐபி பண்ணுறதுனால உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரக்கூடும்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஸ்டெப் அப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸில் எவ்வளோ முக்கியங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நாட்கோ ஃபார்மா பற்றி பார்த்துடலாம். நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு பெரிய காரணம் ஒன்றும் இல்லை. யூஎஸ் எஃப்டிஏ, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் நாட்கோ ஃபார்மாவோட ஹைதராபாத்ல இருக்கிற கோத்தூர் ஃபார்மா டிவிஷன்ல இன்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல எஃப்டிஏ சின்ன சின்ன மைன்யூட் டிஸ்கிரிபன்சிஸ்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. பட் அதுல அவங்களோட இன்டர்வென்ஷன் தேவையில்லைங்கிற காரணத்தினால விஏஐ, அதாவது வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர்னு இதை கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டடுங்கிறது 100% அப்ரூவல் மாதிரி கிடையாது. அந்த பர்டிகுலர் டிவிஷன்ல சில மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்கு. பட் இந்த கம்பெனியே அதை சரி பண்ணிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன் தான் வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர். ஓஏஐன்னு ஒன்று இருக்கு, அதாவது அஃபிஷியல் ஆக்ஷன் இண்டிகேட்டர். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ்எஃப்டிஏவே இன்டர்வீன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபார்மா கம்பெனியோட டிவிஷனுக்குள்ள போயிட்டு இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இது வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டர் தான். இந்த கம்பெனியே அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன் கொடுத்தனால தான் இன்னைக்கு நாட்கோ ஃபார்மா 3 to 4% கிட்ட குட்டியா ரேலி ஆச்சு. ஸோ இது உடனே பர்மனன்ட் மூவோ இல்லை பிரேக் அவுட்டோ ஆகி ஷேர் பிரைஸ் இங்கேருந்து கண்டினியூஸாக ஏறிட்டே போகுது. நம்ம அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நிறைய டைம் கொடுக்குங்கிறது என் பர்சனல் ஒப்பீனியன். நாட்கோ ஃபார்மா ஃபியூச்சரில் அமேசிங் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நாட்கோ ஃபார்மா ஃபர்ஸ்ட் டு ஃபைல் எக்ஸ்க்ளூசிவிட்டி ரைட்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒசம்பிக்ல இருக்கிற கீ ஸ்ட்ரென்ஸ் செமிக்ளூட்டேட இவங்க ஃபர்ஸ்ட் டு ஃபைல் எக்ஸ்க்ளூசிவிட்டி ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. 2026 மார்ச் டைமுக்குள்ள நோவோ நார்டிஸ்கோட பேட்டன்ட் முடியும் போது நாட்கோ ஃபார்மாக்கு ஃபர்ஸ்ட் டு ஃபைல் எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கு. நான் போன வீடியோவில் சில வருஷங்களுக்கு இவங்களுக்கு அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது என்னோட மிஸ்டேக் தான். ஃபர்ஸ்ட் டு ஃபைல் எக்ஸ்க்ளூசிவிட்டிங்கிறது 180 டேஸ்க்கு. ஸோ இந்த 180 டேஸ்க்கு இவங்களால மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ட்ரக்கை, இந்த பர்டிகுலர் காம்பவுண்டை விற்க முடியும். இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறாங்களோ நாட்கோ ஃபார்மாக்கு லாங் ரன்ல அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். GLP-1 ஒரு பெரிய மார்க்கெட் தான். வி ஆர் ஸ்டில் இன் த ஏர்லி டேஸ் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் டயபெட்டிஸ் ட்ரக்ஸ். ஸோ இதில் வின்னர் டேக்ஸ் இட் ஆலுங்கிற மார்க்கெட் மாதிரி கிடையாது. இதில் நிறைய வின்னர்ஸ் இருக்கலாம். அதில் கண்டிப்பாக நாட்கோ ஃபார்மா ஒரு பெரிய இடத்த பிடிப்பாங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. எஸ்ஐபிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது மந்த்லியோ வீக்லியோ டெய்லியோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சிஸ்டமேட்டிக்காக ரெகுலராக போட்டுகிட்டே வர்றது பேர் தான் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தருது அண்ட் இதில் ஸ்டெப் அப் பண்ணால் அந்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அதிகமாகுதுங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10,000 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் சே ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50யோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 12% தான். ஸோ நம்ம இண்டெக்ஸில் எஸ்ஐபி பண்ணுறோன்னே இந்த பர்டிகுலர் வீடியோக்காக அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 12% ரிட்டர்ன் அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இந்த எஸ்ஐபியை விடாமல் பண்ணிகிட்டே வரீங்க. மந்த்லி 10,000 நீங்கள் விடாமல் 20 இயர்ஸ்க்கு நீங்கள் எஸ்ஐபி போட்டே வந்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 24 lakhs இருக்கும். அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸே உங்களுக்கு 67 lakhs இருக்கும். ஸோ 20 இயர்ஸில் நீங்கள் போட்ட பணம் கிட்டத்தட்ட 3 மடங்கு வளருது. டோட்டல் வேல்யூ 91,98,574 இருக்கும். ஸோ இது ஒரு டீசெண்டான ரிட்டர்ன் தான். கண்டிப்பாக நீங்கள் பேங்க்ல வச்சுக்கிறதுலையோ இல்லை அதர் ஃபிக்ஸ்ட் இன்கம் சோர்ஸ்லயோ போட்டிங்கன்னா இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நம்ம இதில் ஒரு சின்ன அடிஷன் பண்ணால் நம்ம ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ சிக்னிஃபிகண்டாக வளருதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இது ஸ்டெப் அப் பண்ணி எஸ்ஐபி பண்ணுறது. அதாவது நீங்கள் அதே மந்த்லி 10,000 rupees தான் போடுறீங்க. ஆனால் நீங்கள் ஆனுவலாக 10% ஸ்டெப் அப் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த வருஷம் ஜான்வரிலேருந்து 10,000 ரூபாவை போட்டுட்டு வரீங்க. அடுத்த வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ணி 10,000க்கு 10% 11,000 rupees 12 மாசத்துக்கு போட்டுட்டே வருவீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 2027 ஜான்வரிலேருந்து 11,000லேருந்து 10% 12,100 rupees. இந்த மாதிரி நீங்கள் வருஷா வருஷம் 10% ஸ்டெப் அப் பண்ணிட்டே அதே 12% நம்ம ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, அதே 20 இயர்ஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களோட டோட்டல் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ சிக்னிஃபிகண்டாக மாறுதுன்னு பாருங்க. நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 24 lakhs இருந்தது. இதில் 68 lakhs. உங்களோட ரிட்டர்னே அதில் கிட்டத்தட்ட 60 some lakhs தான் இருந்தது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டே 68 lakhs ஆகுது. அண்ட் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ் 1,17 lakhs. நீங்கள் ஸ்டெப் அப் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணதை விட இதில் கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டோட்டல் வேல்யூ அதில் 91 lakhs கிட்ட இருந்தது. இது 1,86,000.
அதாவது 20 இயர்ஸா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தது தவிர அந்த இன்வெஸ்ட்மெண்ட் குட்டி போட்டு அந்த குட்டி போட்டது ஃபர்தரா குட்டி போட்டு 1,86,00,000 கிட்ட உங்க கையில இருக்கும். 91 lakhs எங்க இருக்கு, 1,86,00,000 வந்து எங்க இருக்குன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டெப் அப் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு முக்கியங்கிறத நல்லா யோசிச்சு உங்களால முடிஞ்ச போதெல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு அதிகப்படுத்திட்டே வாங்க. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்களோ ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற அளவுக்கு மாறிட்டே இருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல மட்டும் ஸ்டிஞ்சென்ட்டா டெய்லி வந்து 1 or 2 ஷேர்ஸ் தான் வாங்குவேன், இல்லைனா வந்து மந்த்லி ஒரு கேப் வச்சுட்டு இதுக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பா அதனால அடிபட தான் செய்யும். நீங்க ஒரு நல்ல வெல்வர்ஸ்ட் இன்வெஸ்டர், உங்களால இண்டிபெண்டன்ட் ஸ்டாக்ஸை கரெக்டா அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சு அதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும், உங்களால வந்து மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுன்னா ஆப்வியஸா உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் என்னோட ஃபேமிலியே நிறைய பேர் வந்து பிளைண்டா வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, எஸ்ஐபி என்னன்னே தெரியாம அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டான நம்ம வேல்யூ எப்படி இருக்குங்கிறது தான். அதாவது 20 இயர்ஸாக நம்ம வந்து 10,000 rupees எந்த ஸ்டெப்பும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட 90 lakhs இன்க்ளூடிங் ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம கையில் இருந்திருக்கும்னு நம்ம பார்த்தோம். ஸோ 90 lakhs. இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து ஆவரேஜாக நான் 6% எடுத்திருக்கேன். மேபி இது வந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் குறையலாம், இல்லை நடுவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வரலாம். ஸோ நான் ஆவரேஜாக 20 இயர்ஸ்க்கு இன்ஃப்ளேஷன் ரேட் 6% எடுத்திருக்கேன். அப்போ 90 lakhs வந்து உங்க கையில 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இருந்ததுன்னா அது இன்னையோட விலையில வந்து 28 lakhsக்கு தான் சமம். ஏன்னா இன்ஃப்ளேஷன் உங்க பணத்தை நல்லாவே சாப்பிட்ருக்கும். கிட்டத்தட்ட 90 lakhsல 61 lakhs வந்து இன்ஃப்ளேஷன்லேயே அடிபட்டு இருக்கும். விலைவாசிலாம் ஏறிட்டே இருக்கும். அப்ப இருக்கிற 90 lakhs 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது வந்து இன்னைக்கு கையில இருக்கிற 28 லட்சத்துக்கு தான் சமமா இருக்கும். நீங்க ஸ்டெப் அப் பண்ணி பார்க்கும்போது 1,80,00,000 கிட்ட பார்த்துருந்தோம். நான் ரஃபா 1,80,00,000 எடுக்கிறேன். 1,80,00,000 உங்க வேல்யூவா இருந்ததுன்னா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் அது இன்னைக்கு இருக்கிற 56 lakhsக்கு தான் சமம். ஸோ நீங்க இதை மைண்ட்ல வச்சுதான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், உங்க கோல்ஸ் என்ன, நம்ம அந்த கோலை ரீச் பண்றதுக்கு என்னென்ன சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ஏற்றிட்டே வருமோ நம்ம ஃபியூச்சர்ல இன்னும் ஹாப்பியா இருக்கலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.